இவள் ஏன் ஆலயத்துக்கு வருகிறார்கள்? ஏன் மெம்பர்ஷிப்பா இருக்கிறார்கள்? ஆலயத்தில் மெம்பரா இருந்தாதான் கல்யாணம், ஆலயத்தில் மெம்பர்ஷிப்ல இருந்தால் தான் நமக்கு பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணத்தை அங்கே பண்ண முடியும். நாளைக்கு இறந்துட்டோம்னா நம்முடைய கல்லறை தோட்டம் கிடைக்கும் என்று கல்யாணத்துக்கும் கல்லறைக்காக ஆலயத்திலே சபையிலே மெம்பர்ஷிப்பாய் உட்கார்ந்து கொண்டு ஆலயத்திற்கே போகாதவர்கள், அல்லது ஆலயத்தை நினைத்தால் வருவது போவது என்று கூட இருக்கிறவர்கள், இல்ல பண்டிகை கிறிஸ்தவர்கள் கூட இவங்களை சொல்லலாம். மற்ற நாள்லாம் ஆண்டவரை தேட மாட்டாங்க. கிறிஸ்மஸ்ல வந்து உட்காந்துருவோம் கோட்டை சூட்டை மாட்டிட்டு. ஈஸ்டருக்கு வந்துருவாங்க, குட் ஃப்ரைடேக்கு வந்துருவாங்க. எல்லா சபையில பாருங்க குட் ஃப்ரைடேல கூட்டம் நிரம்பி வழியுது. ஏன் சார்? ஏன் சண்டே சர்வீஸ்ல இந்த கூட்டம் இல்ல? இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம், இன்னைக்கு ஈஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம். அதுக்கு பிறகு சர்ச் பக்கம் வரவே மாட்டார்கள். இந்த கூட்டம் மிக மிக பரிதாபத்திற்குரிய கூட்டம். இந்த கூட்டம் ஒரு நாளும் பரலோகத்திற்கு போகவே போகாது. சார், சபை என்பது பரலோகத்தின் நிழலாட்டம். இது பரலோகத்தின் நிழலாட்டம் தான் சபை. நீ இங்கே ஆண்டவரை கூடி வந்து ஆராதிக்க விட்டால் உன்னை ஆண்டவர் எப்படி பரலோகத்தில் கொண்டு போய் ஆராதிக்க வைப்பார்? பூமியில் இருக்கிற கொஞ்ச நாட்கள் உனக்கு நன்றி இல்லாமல் நீ வாழும் போது, நன்றி இருந்தா தான் ஆராதனை பண்ணிடுவோம், ஓடி வந்துருவோமே. இந்த கூட்டத்துக்கு நான் பல பேர் கொடுக்குறேன். இது நன்றி கட்ட கூட்டம், நன்றி கட்ட கூட்டம். கல்யாண வீட்டுக்கு குடும்பமா போகும், சாவு வீட்டுக்கு குடும்பமா போகும், சினிமா தியேட்டருக்கு குடும்பமா போகும், ஷாப்பிங்க்கு குடும்பமா போகும். சர்ச்சுக்கு மட்டும் மனைவி வந்து உட்கார்ந்து இருப்பா, புருஷன் வர மாட்டாரு. பரலோகத்துக்கு எப்படி போவாங்க சார்? இது ஏசப்பா வீடு. சபை என்பது கர்த்தருடைய வீடு. கண்களாலே காணக்கூடிய இந்த வீட்டை நீ கனப்படுத்தாவிட்டால் கண்களாலே காணாத பரலோகத்தை நீ எப்படி காண்பாய்? எப்படி பிரவேசிப்பாய்?